ஸ்டார்ட்டிங்லேயே விஜயா, பார்வதி ஆன்ட்டி வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி எல்லார பத்தியும் ரொம்ப பெருமையா பேசிட்டுருக்குறாங்க. அதுலேயும் அவங்களோட ஹஸ்பண்ட பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. எல்லா பெண்களுக்கும் தன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டா இருக்கணும். ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருந்தா எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும்னு ரொம்ப பெருமையா ஹஸ்பண்ட பத்தி பேசுறத கேட்கும்போது, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதுலேயும் முத்துவும், மீனாவும் என்னங்க அத்தை என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ஃபஸ்ட் டைமாக மாமா பெருமையாக பேசுகிறத நான் இப்போ தான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துவும் எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே ரொம்ப காமிக்காக போயிட்டுருக்குது. அப்புறமா முடிஞ்சதும் வாங்க எல்லாரும் பிளட் டொனேட் பண்ணலான்ட்டு விஜயா எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு ஆளாக போய் போய் பிளட் டொனேட் பண்ணிட்டு வராங்க. அப்போது அங்கே ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கு. அந்த சீன்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணிட்டு, பார்வதி ஆன்ட்டி வீட்டுக்கு வெளியில இருந்து பேசிட்டுருக்குறாங்க. அப்போ பார்வதி ஆன்ட்டிக்கு சிவன் அங்கிள் வந்து ஒரு பொக்கே குடுக்குறாங்க. அந்த பொக்கேய அப்படியே பார்வதி ஆன்ட்டி வாங்கி அது வெளியில இருக்கிற டஸ்ட்பின்ல போட்டுடுறாங்க. அப்போதான் அந்த கார் வரும். கார்ல அந்த டாக்டர் பட்டம் வாங்கி குடுக்குற சொன்ன அந்த அம்மா வந்து இறங்குறாங்க. அவங்கள விஜயா ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போய் இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு, இவங்க எல்லோரும் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஹஸ்பண்ட். அவங்களோட ஃபஸ்ட்டு பையனை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. தேர்ட் பையனை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்போ தான் உங்களோட 2வது பையன் எங்கேன்னு அந்த அம்மா கேட்கும்போது உடனே முத்து, இங்கே இருக்கேன், நான் தான் அவங்களோட 2வது பையன், என்னோடய பேர் முத்து, நான் கார் டிரைவராக இருக்கேன், இது என்னோடய ஒய்ஃப் மீனா, பூ வியாபாரம் பண்ணுறாங்கன்ட்டு அவங்கள பற்றி அவங்களே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. உடனே அந்த டாக்டர் பட்டம் கொடுக்குற அம்மா, ஓ நீங்கள் தானா அது, உங்கள் அப்பா தானா ட்ரெயினில் விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது எப்படி இவங்களுக்கு தெரியும்ன்ட்டு. ஆனால் வந்து விஜயா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த ஸ்மைலிங் ஃபேஸோடவே இருக்கிறாங்க. அந்த அம்மா திரும்பவும் கண்டினியூ பண்ணுறாங்க. விஜயா மாதிரி உங்களுக்கு ஒரு மாமியார் கிடச்சதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்மா, ரொம்ப நல்லவங்களா கிடச்சிருக்குறாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க சொன்னாங்க. இவங்க மேடையிலேருந்து அவங்க தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாகவே சொன்னாங்க அப்படின்னதும் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போது விஜயா இதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி, நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறீங்களான்னு கேட்கவும் அந்த அம்மாவும் ஆமாம் அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. என்ன அத்தையோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னதும் முத்து சொல்கிறாங்க, இதோ நான் உள்ளே போய் நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன்ட்டு முத்துவும் உள்ளே போகிறாங்க. முத்துவும் விஜயா ஆன்ட்டி கிட்ட போய், விஜயா ஆன்ட்டி இல்லை சாரி, பார்வதி ஆன்ட்டி கிட்ட போய் கொஞ்சம்